ஹாய் நண்பர்களே! நான் உங்கள் அபு நீங்க வாட்ச் பண்ணிட்டு இருக்கிறது எபிக் மூவி மேனியா. இன்னைக்கு நாம 2016ல வெளியான லைட்ஸ் அவுட்ங்கிற ஒரு ஹாரர் படத்த தான் நம்ம பார்க்க போறோம். இந்த படத்தோட ஒன்லைன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பொதுவாவே ஒரு பேய் படம்னா ஒரு பாழடைஞ்ச வீடு ஒண்ணு இருக்கும். அந்த வீட்டுக்கு புதுசா குடியேற ஒரு குடும்பம். அங்க இருக்க பேயோ அவங்கள வேட்டையாட, அப்புறம் அங்க இருக்கவங்க அந்த பேயோட பேக் ஸ்டோரிய கண்டுபிடிப்பாங்க. இந்த மாதிரி இல்லாம கொஞ்சம் வித்தியாசமான ஒரு ஸ்டோரி லைன். மனநலம் பாதிக்கப்பட்ட ஒரு அம்மா. அவங்க லைஃப்ல ஏதோ அமானுஷ்யம் இருக்குன்னு அத சால்வ் பண்ண ட்ரை பண்றாரு அவங்களோட ஹஸ்பண்ட். அவரையே போட்டு தள்ளுற ஒரு பேய். அதுக்கு இருக்க ஒரு வீக்னஸ், வெளிச்சம். அப்படிப்பட்ட பேய் கிட்ட மாட்டிக்கிட்டு படாத பாடுபடுறாங்க 2 பசங்களும். அப்படி அந்த 2 பசங்களையும் அந்த அம்மா எப்படிதான் காப்பாத்துறாங்கங்கிறது தான் மீதி கதை. அண்ட் ஸ்டோரிக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரிக்வெஸ்ட். நிறைய பேர் ஸ்டோரி பாக்குறீங்க, அப்படியே அந்த சப்ஸ்கிரைப் பட்டனையும் கிளிக் பண்ணீங்கன்னா ரொம்பவே மோட்டிவேஷனலா இருக்கும். வாங்க நம்ம கதைக்குள்ள போகலாம். படத்தோட ஸ்டார்டிங்ல ஒரு டெக்ஸ்டைல் ஷாப்பை தான் நமக்கு காட்டுறாங்க. அதுல பாலுங்கிற ஒருத்தர் தன்னுடைய பையன் மார்ட்டின் கிட்ட வீடியோ கால்ல பேசிட்டு இருக்காரு. அந்த பையனும் பால் கிட்ட, அப்பா எனக்கு ரொம்ப பயமா இருக்கு, அம்மா திரும்பவும் தனியா பேச ஆரம்பிச்சிட்டாங்க, கொஞ்சம் சீக்கிரம் வீட்டுக்கு வாங்கப்பான்ட்டு மார்ட்டின் பால் கிட்ட கேக்குறான். அதுக்கு பாலும், ஒன்னும் கவலைப்படாத, நான் சீக்கிரம் வந்துடுறேன் அப்படின்னு சொல்றாரு. அப்படியே நம்ம பாலோட முகத்துல ஒரு சோகம் தெரியுது. என்னன்னு பாத்தீங்கன்னா, பாலோட ஒய்ஃப் கொஞ்சம் மனநல பாதிக்கப்பட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாம அதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு அமானுஷ்யம் இருக்கிறதா நம்ம பால் நம்புறாரு. உடனே அந்த ரூம்ல இருக்க ஒரு பாக்ஸ் ஒன்னு எடுத்து பாக்குறாரு. அதுல ஏகப்பட்ட டாக்குமெண்ட் இருக்கு. அவர் பண்றதெல்லாம் வச்சு பார்த்தாலே நம்மளுக்கு தெரிய வருது அவர் ஏதோ ஒண்ணு கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணிட்டு இருக்காருன்னு. அதே நேரத்துல அந்த டெக்ஸ்டைல்ல ஒரு லேடி ஸ்டாஃப் ஒருத்தவங்களும் இருக்காங்க. அவங்க எப்பவும் போலமே அந்த டெக்ஸ்டைல்ல எல்லாத்தையும் செக் பண்ணிட்டு ஒரு ரூம்ல லைட் ஆஃப் பண்ணிட்டு கிளம்பலாம்னு சொல்லிட்டு வரும்போது இப்படி ஒரு உருவத்தை அவங்க பாக்குறாங்க. உடனே லைட் ஆன் பண்றாங்க. ஆனா அந்த உருவம் அங்க இல்ல. திரும்பவும் லைட் ஆஃப் பண்றாங்க. திடீர்னு அந்த உருவம் கிட்ட வந்து நிக்குது. அதை பார்த்து பயந்து அங்கிருந்து ஓடி வந்த அந்த லேடி ஸ்டாஃப் நம்ம பால் கிட்ட, நாங்க என்னமோ பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. கால்ல பிஸியா இருந்த நம்ம பால், இங்க பாருங்க எனக்கே நிறைய பிரச்சனை இருக்கு, தயவு செஞ்சு வீட்டுக்கு கிளம்புங்க, நாளைக்கு பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்றாரு. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் நம்ம பாலும் அங்க இருந்து கிளம்ப வெளியே வந்துட்டே இருக்கும்போது திடீர்னு அங்க இருக்க லைட் எல்லாமே ஆஃப் ஆகுது. அங்க இருக்க லைட்ஸ் எல்லாமே ஆட்டோமேட்டிக், அதாவது சென்சார் பொருத்தப்பட்டிருக்கு. அந்த லைட்டை திரும்ப வர வைக்கிறதுக்காக தன்னோட கை காலை ஆட்டுறாரு பால். சடனா அந்த இடத்துல ஒரு கருப்பான உருவம் உக்காந்துட்டு இருக்கு. அப்படியே அது எழுந்து நிக்க இதை பார்த்த நம்ம பால் ஓட பாக்குறாரு. அப்படியே கீழே விழுறாரு. என்னன்னு பார்த்தா அவரோட கால்ல அந்த பேய் ஒரு ஸ்கிராட்ச் போட்டிருக்கு. பயந்துட்டு அந்த பேய பார்க்க அப்பதான் நம்ம பாலுக்கு ஒரு விஷயம் தெரிய வருது. இருட்டுல இருக்க அந்த பேயால வெளிச்சத்துக்கு வர முடியல. உடனே அங்கிருந்து ஓடி போய் தன்னோட ரூம்ல லாக் பண்ணிக்கிறாரு. கையில ஒரு பேட்டை எடுத்துக்கிட்டு ரெடியா நின்னுட்டு இருக்காரு. அப்போ அந்த ரூம்ல இருக்க லைட் எல்லாம் பிளிங்க் ஆக கொஞ்ச நேரத்திலேயே லைட் மொத்தமா போக அங்க இருக்க பால் இருட்டுக்குள்ள இழுத்துட்டு போகப்படுறாரு. அப்படியே இங்க கட் பண்ணி லைட்ஸ் அவுட்ங்கிற டைட்டிலுமே போடுறாங்க. அப்படியே இங்க ஒரு இடத்துல கண்ணாடி முன்னாடி நம்ம ஹீரோயின் ரெபேக்காவை தான் காட்டுறாங்க. தனிமையில வாழ்ந்துட்டு இருக்காங்க நம்ம ரெபேக்கா. அவங்களுக்கு ஒரு பாய் ஃப்ரெண்டும் இருக்காரு. நம்ம ரெபேக்கா வேற யாருமே இல்லைங்க. இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பால்னு ஒருத்தரை காமிச்சாங்கல்ல, அவரோட ஸ்டெப் டாட்டர், அதாவது வளர்ப்பு மகள் தான் இந்த ரெபேக்கா. நம்ம ரெபேக்காவோட அப்பா இறந்ததுக்கு அப்புறமா அவங்க அம்மா செகண்ட் மேரேஜ் பண்ணியிருப்பாங்க. அதுதான் பால். இவங்க கொஞ்சம் மெச்சூர் ஆனதுக்கு அப்புறம் தனியா வந்து வாழ்ந்துட்டு இருக்காங்க. அப்படியே இங்க சீனை கட் பண்ணி அங்க நம்ம மார்ட்டினை தான் காட்டுறாங்க. அவன் தன்னுடைய பெட்ல உக்காந்துட்டு இருக்க ஏதோ ஒரு சத்தம் கேட்டு அவங்க அம்மா ரூமுக்கு போறான். அவங்க அம்மாவோ தனியா ஏதோ ஒரு இருட்டை பார்த்து பேசிட்டு இருக்காங்க. இத பார்த்து பயந்த மார்ட்டின் அம்மா அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, சாரிப்பா நான் பேசிட்டு இருந்தது ஏதாவது உன்னை டிஸ்டர்ப் பண்ணிச்சா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. அதுக்கு மார்ட்டினோ, நீங்க யார் கூடமா பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்க, இல்ல இல்ல இந்த நேரத்துக்கு நீ இங்க வரக்கூடாது, நீ போய் ஒரு ரூம்ல தூங்கு அப்படின்னு சொல்லிட்டு மார்ட்டினா அவன் ரூமுக்கு அனுப்பி வச்சிடுறாங்க. மார்ட்டினும் அவனோட ரூமுக்கு போறதுக்கு முன்னாடி திரும்பி அவங்க அம்மா ரூமை பார்க்க அவங்க அம்மாவுக்கு பின்னாடி ஒரு கை ஒண்ணு வர அதை பார்த்து பயந்து அவன் ஓடி போயிடுறான் அவன் ரூமுக்கு. இப்ப அப்படியே அங்க கட் பண்ணி அடுத்த நாள் காலையில மார்ட்டினை தான் காட்டுறாங்க. அவன் எப்ப பாரு கிளாஸ் ரூம்ல தூங்கிட்டே இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட கம்ப்ளைண்ட் அவன் மேல. அவங்க அம்மாக்கு கால் பண்ணா அவங்க அம்மா எடுக்கல. அதனால வேற எந்த ஒரு ஆப்ஷனும் இல்லாததுனால ரெபேக்காவுக்கு கால் பண்றாங்க. ரெபேக்காவும் அந்த இடத்துக்கு அவன் பாய் ஃப்ரெண்டோட வர அந்த இடத்துல சைல்டு ஹெல்த் கேர்ல இருந்து ஒருத்தவங்க வந்து ரெபேக்கா கிட்ட பேசுறாங்க. மார்ட்டினோட அப்பா ரீசெண்டா இப்பதான் இறந்து போனாரு. அவங்க அம்மாவும் கொஞ்சம் மனநல பாதிக்கப்பட்டு இருக்காங்க. நீங்க தானே அவனுடைய அக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க அதுக்கு அவங்களும் இல்ல, ஸ்டெப் சிஸ்டர், அதாவது வளர்ப்பு அக்கா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. நான் இவனை கூட்டிட்டு போயிட்டு வீட்டுல விடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்ப நேரா மார்ட்டினை கூட்டிட்டு அவங்க அம்மா வீட்டுக்கு தான் வராங்க. அப்போ மார்ட்டின், அக்கா இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் உன் கூட தங்கிக்கவா, எனக்கு தூங்கணும், ரொம்ப டயர்டா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரெபேக்கா கிட்ட சொல்ல, என்னடா குழந்தை இப்படி கேக்குறானேன்னு சொல்லிட்டு சரி வா ஃபர்ஸ்ட் நம்ம அம்மாவை பாத்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போறாங்க. அவங்க 2 பேரும் அப்படியே கார்ல இருந்து இறங்கி வீட்டுக்குள்ள போக அம்மா கதவு ஓரத்துல நின்னுட்டு என்ன ரொம்பவே பயமுத்துறாங்கக்கா, யாரோ டயானாங்கிறவங்க கூட நைட்டு ஃபுல்லா பேசிட்டு இருக்காங்கக்கா அப்படின்னு சொல்றோம். ஒரு மாதிரி நம்ம ரெபேக்கா
ரெபேக்கா ரொம்ப ஷாக் ஆகி டயானாவா அப்படின்னு கேக்குறாங்க. இங்க பாரு, அம்மாவுக்கு ரொம்ப உடம்பு முடியல. உன்னோட வயசுல நான் இருக்கும்போது என்னையுமே அம்மா இப்படிதான் பயமுறுத்துனாங்க. டயானாங்கிற பேரை கேட்டாலே எனக்கு பயங்கரமான கெட்ட கனவு தான் ஞாபகத்துக்கு வருது. ஆனா உனக்கு ஒரு உண்மை தெரியுமா? அப்படி ஒருத்தர் இல்லவே இல்ல. நீ பயப்படாத அப்படின்னு சொல்லிட்டு மார்ட்டினை உள்ள கூட்டிட்டு போறாங்க. மார்ட்டின் உள்ள வரத பார்த்த ரெபேக்கா அம்மா, டேய் இந்த நேரத்துல நீங்க என்னடா பண்ற அப்படின்னு கேக்குறாங்க. எல்லாமே அக்கா சொல்லுவாங்கன்னு சொல்லிட்டு அவன் ரூமுக்கு ஓடிடுறான். ரெபேக்கா அவங்க அம்மாவை பார்த்து, நைட்லாம் கரெக்டா தூங்குறியா? டேப்லெட் எல்லாம் கரெக்டா எடுத்துக்கிறியா? ட்ரீட்மெண்ட் எல்லாம் கரெக்டா போகுதா? உன்கிட்ட ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு. அதனாலதான் சின்ன வயசுல நீ என்ன போட்டு டார்ச்சர் பண்ண. இப்ப மார்ட்டினையுமே நீ ரொம்ப பயமுறுத்தி வச்சிருக்க அப்படின்னு சொல்லும் போதுதான் நமக்கு ஒரு விஷயம் இங்க தெரிய வருது. இந்த அம்மா மனநலம் பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு. அதுக்கு ரெபேக்கா அம்மாவோ, இங்க பாரு நான் நார்மலா தான் இருக்கேன். நான் அவனை ஒண்ணுமே பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் பேசிட்டு இருக்க, மார்ட்டின் தன்னுடைய துணி எல்லாத்தையும் பேக்ல போட்டு கீழே படியிறங்கி வரலாம்னு சொல்லிட்டு அவங்க அம்மா ரூம் வழியா வர, இப்படி ஒரு உருவம் அவனை வந்து பயமுறுத்துது. கீழே ரெபேக்காக்கும் அவங்க அம்மாக்கும் சண்டை பெருசா போக, இதுக்கப்புறம் நான் மார்ட்டினை உன்கிட்ட விடுறதா இல்ல, பாவம் அவன் சின்ன பையன், அவனை நான் கூட்டிட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. அவங்க அம்மாவும் ரொம்ப கதறாங்க, என்னுடைய பையனை என்கிட்ட இருந்து பிரிச்சு கூட்டிட்டு போயிடாத அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க என்னதான் சொன்னாலும் ரெபேக்கா அவங்க முடிவுல இருந்து மாறுறதா இல்ல. அப்படியே ரெபேக்காவோட வீட்டை தான் காட்டுறாங்க. இங்க ரெபேக்காவோட பாய் ஃப்ரெண்ட், உங்க அம்மா கிட்ட இருந்து நான் அவனை இங்க கூட்டு வந்தது சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். இவன் என்னுடைய தம்பி, இவனை நான் தான் பத்திரமா பாத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரெபேக்கா சொல்ல, நீ தான் பாத்துக்கணும்னு அவசியம் இல்ல, அந்த சைல்டு ஹெல்த் கேர்ல ஒருத்தவங்க இருந்தாங்களே அவங்க கிட்ட சொல்லிட்டு அவங்க பாத்துப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாய் ஃப்ரெண்ட் சொல்ல, நீ இங்க இருந்து கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு பாய் ஃப்ரெண்டை அனுப்பி வச்சிடுறாங்க. அன்னைக்கு நைட்டு மார்ட்டினோட டின்னர் சாப்பிட்டு முடிச்சுட்டு அவனுக்கு ஆறுதல் சொல்லிட்டு அவங்களும் போய் தூங்க ஆரம்பிச்சிடுறாங்க. ரெபேக்கா வீட்டுல லைட் அணைஞ்சு அணைஞ்சு எரியற மாதிரி ஒரு செட்டிங்கா பண்ணி வச்சிருக்காங்க. தரையில யாரோ கிறுக்கிற சத்தம் கேக்குது. ரெபேக்காவும் எழுந்து என்னன்னு சொல்லிட்டு பாக்குறாங்க. தரையில இப்படிப்பட்ட ஒரு உருவம் உட்காந்துட்டு ஏதோ கிறுக்கிட்டு இருக்கு. இத பார்த்த ரெபேக்கா ரொம்பவே பயந்துடுறாங்க. சடனா அங்க இருக்க லைட் ஆன் ஆக அங்க இருக்க உருவம் மறைஞ்சு போகுது. கொஞ்ச நேரத்துல திரும்ப அந்த லைட் ஆட்டோமேட்டிக்கா ஆஃப் ஆக, ஆஃப் ஆன அந்த கேப்ல அந்த பேய் ரெபேக்கா மேல எகிரி குதிக்க வருது. திரும்ப அந்த லைட் ஆட்டோமேட்டிக்கா ஆன் ஆகிடு. உடனே இதை கவனிச்சு நம்ம ரெபேக்கா ஓடி போய் அந்த லைட்டை ஆன் பண்ணி விட்டுறாங்க. அப்பதான் அவங்களுக்கு மார்ட்டினோட ஞாபகம் வருது. உடனே அங்க இங்கன்னு சொல்லிட்டு வீட்டுல எல்லா இடத்துலயுமே தேடி பாக்குறாங்க. கடைசியில பாத்ரூம் ஓபன் பண்ணி பார்த்தா டப்ல ஒரு பிளாஷ் லைட் ஆன் பண்ணிட்டு குழந்தை தூங்கிட்டு இருக்கான். அடுத்த நாள் காலையில விடியுது. அந்த சைல்டு ஹெல்த் கேர்ல இருந்து அந்த லேடி வந்திருக்காங்க ரெபேக்கா கிட்ட பேசுறதுக்காக. நீ எப்படி அந்த குழந்தைய அவங்க அம்மா கிட்ட இருந்து பிரிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேக்குறாங்க. அம்மா சரி கிடையாது, குழந்தை ரொம்பவே பயப்படுறான், அவனை அவங்க கிட்ட விட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ரெபேக்கா சொல்றாங்க. உனக்கு உன் தம்பி வேணும்னா நீ லீகலா கோர்ட்ல கேஸ் போட்டுதான் நீ இங்க கூட்டின்னு வரணும் அவனை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மார்ட்டினை அவங்க கூட்டிட்டு போயிடுறாங்க. அப்படியே ரெபேக்கா தன்னுடைய ரூம்குள்ள வர ஏதோ ஒன்ன பார்த்து ரொம்ப ஷாக் ஆகுறாங்க. நேத்து ராத்திரி அந்த பேய் ஒரு இடத்துல உட்காந்துட்டு இருந்துச்சுல, அந்த இடத்துல இருக்க ஒரு மேட்டை எடுத்து பாக்குறாங்க. அங்க பார்த்தா டயானாங்கிற ஒரு நேம் எழுதி வச்சிருக்கு அந்த பேய். அப்படியே ரெபேக்காவோட கடந்த காலத்தை தான் நமக்கு காட்டுறாங்க. சின்ன வயசுல நம்ம ரெபேக்கா ஒரு டிராயிங் ஒண்ணு வரையறாங்க. அப்பா, அம்மா, நானு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3 பொம்மையா வரைஞ்சு வச்சிருக்காங்க. அந்த நேரத்துல கபோர்ட்ல இருந்து ஒரு சத்தம் வர ரெபேக்கா என்னன்னு சொல்லிட்டு போய் பாக்குறாங்க. ரெபேக்கா பயந்துட்டே அந்த கபோர்ட ஓபன் பண்ண பக்கத்துல இருக்க லைட்டை ஆன் பண்ணதும் அந்த இடத்துல இருந்து ஒரு புக்கு கீழே விழுது. அதை எடுத்து நம்ம ரெபேக்கா பாக்குறாங்க. அதுல அவங்க வரைஞ்ச டிராயிங்ல இருந்து அவங்க அப்பாவோட டிராயிங் மட்டும் அழிக்கப்பட்டு அதுக்கு பதிலா டயானாங்கிற ஒரு டிராயிங் வரையப்பட்டிருக்கு. சோ இப்பதான் நம்ம எல்லாருக்கும் ஒரு விஷயம் தெரிய வருது, மார்ட்டினுக்கு இப்ப நடக்கிற எல்லா விஷயமே இவங்களுக்குமே சின்ன வயசுல நடந்திருக்குன்னு. உடனே ரெபேக்கா பாய் ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணி அவனை இங்க வர சொல்றாங்க. தன்னுடைய தம்பிக்கு ஆபத்துன்னு அவனுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு சொல்றாங்க. அவங்க 2 பேருமே அங்கிருந்து கிளம்பி டைரக்டா அவங்க அம்மா வீட்டுக்கு தான் வராங்க. அங்க வீடு பூட்டி இருக்க ரெபேக்காக்கு சாவி எங்க இருக்குன்னு தெரியும். கதவை ஓபன் பண்ணிட்டு உள்ள போறாங்க. வீட்டுல யாருமே இல்லங்கிறதுனால எல்லா இடத்துலயுமே தேடுறாங்க ஏதாச்சும் க்ளூ இருக்கான்னு. ரெபேக்கா கடைசியில அவங்க ஸ்டெப் ஃபாதர் ரூமுக்கு தான் போறாங்க. பால் வந்து ரெபேக்காவோட அம்மாவை பத்தி நிறைய டீடைல்ஸ் கலெக்ட் பண்ணி வச்சிருந்தாருல ஒரு பாக்ஸ், அதை கண்டுபிடிச்சு எடுக்கிறாங்க. அதுல ஒரு போட்டோவை பாக்குறாங்க. அது எங்க எடுக்கப்பட்டதுன்னு பாத்தீங்கன்னா மல்பரி ஹாஸ்பிட்டல்ல, மனநல ஹாஸ்பிட்டல். அங்க ரெபேக்காவோட அம்மா சின்ன வயசுல ட்ரீட்மெண்ட் எடுத்திருக்காங்க. அந்த போட்டோல ரெபேக்கா அம்மா பக்கத்துல ஒரு சின்ன பொண்ணு ஒருத்தி இருக்கா. அவ பேர் தான் டயானா. அதை இன்னும் நல்லா ரிசர்ச் பண்ணும்போது தான் உங்களுக்கு தெரிய வருது, அது சாதாரண ஹாஸ்பிட்டல் இல்லைன்னு, அங்க டயானாங்கிற ஒரு பேஷண்ட் இருக்கிறதாகவும் வெளிச்சம் பட்டாலே தோல் எல்லாம் எரியக்கூடிய ஒரு டிசீஸ், அவளுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கறங்கிற பேர்ல அவளை வச்சு நிறைய ரிசர்ச் பண்ணிருக்காங்க. ஒரு சமயம் அவங்க மேல லைட் எல்லாம் வச்சு ஓவரா எக்ஸ்பெரிமெண்ட் பண்ண அந்த சேர்லயே கருகி துகள்களா இருக்கா. நடந்த எல்லா உண்மையும் இந்த ரெபேக்காக்கு தெரிய வருது. சடனா டயானாவோட பழைய பெட்ரூம்ல இருந்து சத்தம் வர
பயந்துனே அந்த ரூமுக்குள்ள போறாங்க. அவங்க பெட்ரூம்ல அவங்க சின்ன வயசுல வரைஞ்ச அந்த டிராயிங் இருக்குது. அத ரெபேக்கா பாத்துட்டே இருக்கும்போது சடனா அந்த டோர் லாக் ஆயிடுது. உடனே அந்த ரூமும் இருட்டாக அந்த பேய் உடனே அங்க வந்து அந்த ரிபேக்காவோட கழுத்தை புடிச்சு மேல தூக்குது. ரிபேக்கா அந்தரத்துல தொங்க சடனா அந்த கதவு ஓபன் ஆகுது. யார்தான்னு பார்த்தா ரிபேக்காவோட பாய் ஃப்ரெண்ட். கதவை திறக்கும் போது வந்த அந்த வெளிச்சத்தினால அந்த பேய் ரெபேக்காவை விட்டுட்டு போயிடுது. நம்ம பால் கலெக்ட் பண்ணி வச்சிருந்த எல்லா இன்ஃபர்மேஷனும் எடுத்துட்டு ரெபேக்காவும் அந்த பாய் ஃப்ரெண்டும் அந்த இடத்துல இருந்து கிளம்புறாங்க. அப்படியே நைட் ஆகுது. மார்ட்டின் அவங்க அம்மாவோட டிவி பார்த்துட்டு இருக்கான். அம்மா உன்னை ரொம்பவே பயமுறுத்திட்டேன், சாரிடா, இதுக்கப்புறம் நான் அந்த மாதிரி பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இது எல்லாமே நான் சரி பண்ணணும்னு நினைச்சிட்டு இருக்கேன், கூடிய சீக்கிரத்துல எல்லாத்தையுமே சரி பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்ல அவங்க அம்மா பேசுற டோனே ஒரு மாதிரி வியர்டா இருக்க மார்ட்டினும் கொஞ்சம் கொஞ்சமா பயப்பட ஆரம்பிக்கிறான். ஒரு நிமிஷம் இரு, உனக்கு எல்லாமே நான் புரிய வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்க லைட் ஆஃப் பண்ணிடுறாங்க. குழந்தையும் ரொம்பவே பயப்பட ஆரம்பிக்கிறான். அவனுடைய ரெண்டு கையும் பிடிச்சிக்கிட்டு நீ பயப்படாத, அம்மா கூட தான் இருக்கேன், நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. அம்மா ப்ளீஸ் லைட் போடுங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு மார்ட்டினும் சொல்ல உடனே அதுக்கு அம்மாவோ நீ பயப்படாத, எனக்கு ஒரு ஃப்ரெண்டு ஒருத்தி இருக்கா, அவ பேர் டயானா, அவ உன்னை ஒண்ணுமே பண்ண மாட்டாடா, என்கிட்ட சொல்லிருக்காடா, லைட் மட்டும் போடக்கூடாது சரியா, அவளுக்கு பிடிக்காது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா சொல்றாங்க. அப்படியே மார்ட்டின் கொஞ்சம் திரும்பி அங்க பாக்குறான். அங்க அந்த பேய் சோஃபா மேல உட்காந்துட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம மார்ட்டினோட தலைய தடவி கொடுத்துட்டு இருக்கு. அப்படியே அங்க இருக்க எல்லாருமே தள்ளி விட்டு அங்க இருக்க லைட் ஆன் பண்ணிடுறான். அந்த வீட்டை விட்டே வெளியே ஓடி போயிடுறான். அப்படியே அந்த சீன் அங்க கட் பண்ணி ரெபேக்கா வீட்டை தான் காட்டுறாங்க. அவங்க இன்னும் அதுல ரிசர்ச் பண்ணிட்டு இருக்க கதவை தட்டுற சத்தம் கேக்குது. யார் அது அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்த்தா அது வேற யாருமே இல்லைங்க, மார்ட்டின் தான். நடந்த எல்லா விஷயத்தையுமே அவன் சொல்ல ரெபேக்கா அவன் பாய் ஃப்ரெண்ட சாப்பாடு அவங்க வெளியே அனுப்பி வைக்கிறான். அவங்க ரெண்டு பேருமே பேச நான் இன்னைக்கு டயானாவை பார்த்தேன், அவ இருக்கிறது உண்மை, பயப்படாத, அக்கா எப்பயுமே உனக்கு துணையா இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு டயானாவோட ஸ்டோரியை அவன் தம்பி கிட்ட சொல்ல ஆரம்பிக்கிறான். அம்மா சின்ன வயசுல இருக்கும்போது மனநல காப்பகத்துல அங்க டயானாங்கிற ஒரு ஃப்ரெண்டும் அவங்களுக்கு கிடைச்சிருக்காங்க. அவளுக்கு ரொம்பவே சென்சிட்டிவான ஸ்கின். அவளுக்கு ஒரு வித்தியாசமான நோய் ஒண்ணு இருந்திருக்கு. கொஞ்சம் வெளிச்சம் அவன் மேல பட்டா கூட அவன் மேல இருக்க ஸ்கின் எல்லாம் பேர்ன் ஆயிடும். அது மட்டும் இல்லாம அவளை சுத்தி இருந்த எல்லா மக்களுமே அவளை ஈவன் சொல்லிட்டு சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க. ஏன்னா அவளால யார் மைண்ட வேணா கண்ட்ரோல் பண்ண முடியும். அவகிட்ட இருந்த அந்த பவரை யூஸ் பண்ணி அவ நம்ம அம்மாவோட மைண்ட கண்ட்ரோல் பண்ணிருக்கா. அது மட்டும் இல்லாம அவ நம்ம அம்மாவை நம்ப வச்சிருக்கா. அவங்க ரெண்டு பேருமே ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு மார்ட்டினோ அதுக்கு டயானாக்கு அதுக்கப்புறம் என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்க அவளை வச்சு நிறைய ஆராய்ச்சி பண்ணிருக்காங்க. அப்படி பண்ணிட்டே இருக்கும்போது ஒரு நாள் அதிகபட்சமான லைட்டை வச்சு டெஸ்ட் பண்ணும்போது அந்த இடத்துலயே துகள்களாகி இறந்து போயிருக்கா. அந்த டயானாக்கு என்னதான் வேணும், நான் அவளை என்னோட ரெண்டு கண்ணால பார்த்தேன் அப்படின்னு சொல்ல அந்த டயானா இன்னுமே நம்ம அம்மாவோட பிரெயின்ல இன்டர் கனெக்ட் ஆயிதான் இருக்கா. அம்மாவை ஒரு ஹோஸ்டா வச்சுதான் அவ வந்துட்டு போயிட்டு இருக்கா. நம்ம அம்மாவை குணப்படுத்திடுறோம்னா அவங்களுக்குள்ள இருக்க அந்த பாண்ட் டிஸ்கனெக்ட் ஆயிடும். அம்மாவை நம்மளால குணப்படுத்த முடியும். அம்மாவுக்கு ப்ராப்பரான மெடிசனும் ட்ரீட்மெண்ட்டும் கொடுத்து அந்த டயானா வராத மாதிரி நம்ம பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெபேக்கா சொல்றாங்க. இல்ல கண்டிப்பா நம்மளால முடியவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு மார்ட்டின் சொல்ல ஏன் அப்படின்னு சொல்லிட்டு ரெபேக்கா கேக்குறாங்க. இததான் அப்பாவும் ட்ரை பண்ணாரு, ஆனா அது அப்பாவையே கொன்னுடுச்சு அப்படின்னு சொல்ல சடனா அங்க யாரோ கதவை தட்ட சாப்பாடு வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு கதவை திறக்கறாங்க. ஆனா அங்க யாருமே இல்ல. இத பார்த்து மார்ட்டின் பயப்பட ரெண்டு பேருக்குமே தெரிஞ்சு போயிடுச்சு அந்த இடத்துக்கு வந்திருக்கிறது டயானா தான் அப்படின்னு சொல்லிட்டு சடனா வீட்டு கபோர்ட்ல இருந்து சவுண்ட் வர ரிபேக்கா உஷாரா லைட் ஆன் பண்ணிட்டு கபோர்ட ஓபன் பண்றாங்க. ஆனா உள்ள ஒண்ணுமே இல்ல. அப்பாடா எதுவுமே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு ரிபேக்கா நினைக்க சடனா பார்த்தா மார்ட்டின் கத்துற சத்தம் கேக்குது. என்னன்னு திரும்பி பார்த்தா கட்டிலுக்கு அடியில இருட்டா இருக்கிறதுனால அந்த டயானா அங்க இருந்துட்டு மார்ட்டின் காலை பிடிச்சி இழுத்துட்டு இருக்கா. இத பார்த்த ரிபேக்கா தன்னுடைய தம்பியை எப்படியோ காப்பாத்திடுறா. அப்படியே இங்க கட் பண்ணா மார்ட்டினையும் பாய் ஃப்ரெண்டையும் கூட்டிட்டு ரெபேக்கா அவங்க அம்மாவை பார்க்க தான் வந்திருக்கா. கொஞ்சம் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள வந்தவ டயானாவை பத்தி அடுக்கடுக்கா கொஸ்டின் கேட்க அவங்க அம்மாவோ எனக்கு யாரும் அந்த மாதிரி தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அப்ப அவங்க ரெண்டு பேரும் எடுத்த போட்டோவை எடுத்து அந்த டேபிள் மேல வைக்க அவங்க அம்மாவோட முகமே மாறுது. இது உனக்கு எங்க இருந்து கிடைச்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பதற ஆரம்பிக்க இங்க பாருங்கம்மா, நான் சொல்றத நல்லா கேட்டுக்கோங்க, டயானாவை ஏதோ பண்ணி கொண்டுட்டாங்க எல்லாருமே, ஆனா அவ இப்ப உயிரோட இல்ல, உங்க ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு உங்களை நம்ப வச்சு உங்களுக்குள்ளதான் இருக்கா, உங்களை பயன்படுத்தி தான் வெளியே வரா. நீங்க ரெகுலரா டேப்லெட் எடுத்துக்கிட்டீங்கன்னா அவளால கண்டிப்பா வெளியே வர முடியாது. அவங்க இல்ல இல்லன்னு சொல்லிட்டு கத்த ஆரம்பிக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் உங்க அப்பா என்னை விட்டு ஓடி போனாரு, அதுக்கப்புறம் நீயுமே என்னை விட்டு ஓடி போயிட்ட, கடைசி வரைக்கும் என் கூட இருந்தது அவ ஒருத்தி தான். இதுக்கு மேல அம்மா கிட்ட பேசி பிரயோஜனம் இல்ல, சரி நம்ம தம்பியாச்சும் கூட்டிட்டு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் தம்பியை கூப்பிட இல்லக்கா நான் வரல அப்படின்னு சொல்றான். இவங்களுக்கு ஒண்ணுமே புரியல. ஏன்டா வர மாட்டேங்கிற அப்படின்னு கேட்க அக்கா அவங்க நம்ம அம்மாக்கா, அவங்கள விட்டு நான் எப்படி வர முடியும், அவங்க அவ்வளவு கஷ்டப்படும் போது அவங்களுக்கு துணையா நம்ம தான்க்கா இருந்திருக்கணும், நம்ம விட்டுட்டோம்ல, நானும் பயந்து போய் இங்க இருந்து ஓடி வந்துட்டேன், அதனாலதான் அவங்க இந்த மாதிரி ஆயிட்டாங்கக்கா, இதுக்கப்புறம் நான் அம்மாவை விட்டு கொடுக்கறதா இல்ல அப்படின்னு மார்ட்டின் சொல்ல நீ இங்க இருக்கிறது எப்பவுமே ஆபத்து தாண்டா அப்படின்னு சொல்ல நல்லா யோசிச்சு பாருக்கா, எங்க இருந்தாலுமே ஆபத்து இருக்குதான். இதை கேட்ட ரெபேக்காவும் சரி ஓகே அப்போ உனக்கு கம்பெனியா நானுமே இங்க ஸ்டே பண்றேன் அப்படின்னு சொல்றாங்க. பாய் ஃப்ரெண்ட் சோஃபால படுக்க வச்சுட்டு நான் தம்பி கூட படுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரெபேக்கா கிளம்புறாங்க. இந்த வீட்டுல இருக்க எல்லா சுவிட்ச்லயும் ஒரு டேப்பை போட்டு அடைக்கிறாங்க. லைட் ஆட்டோமேட்டிக்கா ஆஃப் ஆக கூடாதுங்கிறதுக்காக கேண்டில்ஸையும் டார்ச்சையும் சேஃப்டிக்காக எடுத்து வச்சுக்கிறாங்க. தூங்குறதுக்கு முன்னாடி ரெபேக்கா
அவங்க அம்மா இருக்க ரூம் டோரை தட்டுறாங்க. அவங்க அம்மாவும் வெளியே வந்துட்டு ரெபேக்காவை பார்த்துட்டு, நீயும் இன்னைக்கு ஸ்டே பண்றியாமா, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு, நான் ஏதோ லூசு மாதிரி உளறிட்டேன், நாளைக்கு காலையில உங்ககிட்ட வந்து பேசுறேம்மா அப்படின்னு சொல்றாங்க. அப்படியே வந்து ரெபேக்காவை கட்டி பிடிக்கிறாங்க. அவ கையில ஒரு பேப்பரை கொடுத்துட்டு போறாங்க. அப்பதான் ரெபேக்கா ஒன்னு நோட்டீஸ் பண்றா, அவங்க Dress பிடிச்சி யாரோ உள்ள இழுக்கிறாங்கன்னு. உடனே தன்னோட கையில இருக்க பேப்பரை ஓபன் பண்ணி பாக்குறா. எனக்கு ஹெல்ப் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு எழுதி கொடுத்துருக்காங்க. இதை புரிஞ்சுக்கிட்டே ரெபேக்காவோ, இதுல இருந்து அம்மாவை காப்பாத்துறதுக்கு ஒரே வழிதான் இருக்கு, அவங்க போட்டுட்டு இருந்த டேப்லெட்டை திருப்பி கொண்டு வந்து கொடுக்கணும். அதுக்காக என்ன பண்றான்னா, ரெஸ்ட் ரூம்ல போயிட்டு அந்த டேப்லெட்டை தேட அங்க எங்கேயுமே அந்த டேப்லெட் இல்ல. வேற வழியே இல்ல, விடியற வரைக்கும் அவங்க பொறுத்துதான் ஆகணும். அப்படியே போய் தன்னோட தம்பி கூட படுத்துக்க எல்லாருமே நல்லா தூங்கிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு சத்தம். என்னடான்னு எழுந்து பார்த்தா வீடு முழுக்க கரண்ட் கட் ஆயிருக்கு. கையில ஒரே ஒரு டார்ச் லைட் தான் இருக்கு. அதை எடுத்துட்டு வந்து கீழே வந்து அவங்க பாய் ஃப்ரெண்ட பார்க்க அவன் பாய் ஃப்ரெண்டும் அங்க இல்ல. அங்க இருந்து அப்படியே பேஸ்மெண்ட்டுக்கு போறாங்க. அங்கதான் மெயின் ஃபியூஸ் போர்டு இருக்கு. அவங்க அதை செக் பண்ணிட்டு இருக்க நம்ம மாட்டின் இங்க துடிச்சு பிடிச்சு எழுந்துக்கிறான். லைட்ஸ் எல்லாம் ஆஃப் ஆயிருக்கு. அக்காவை காணோம். பக்கத்துல இருக்க ஒரு கேண்டில் எடுத்துட்டு அக்கா அக்கான்னு சொல்லிட்டு ஒரு ஒரு ரூமா போயிட்டு இருக்கான். அப்படியே மார்ட்டின் பின்னாடி அந்த டயானா எழுந்துக்கிறான். அந்த பேயும் அவனை துரத்த அப்படியே கால் ஸ்லிப் ஆகி கீழே விழுந்துடுறான். அவன் கையில இருக்க கேண்டில் நல்ல வேலையா அணையாம இருக்கு. அப்படியே அவன் காலை பூச்சி சரசரன்னு இழுத்துட்டு போகுது. அப்படியே பின்னாடி திரும்பி கேண்டில காட்ட பேய் மறைஞ்சு போயிடுது. உடனே பேஸ்மெண்ட்டுக்கு ஓடி போய் தன்னோட அக்காவை மீட் பண்றான். மார்ட்டினும் அந்த இடத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது இது நமக்கு வச்ச ட்ராப் அப்படின்னு சொல்லிட்டு. திரும்பி அந்த கதவை பார்க்க அந்த பேயும் அந்த கதவை லாக் பண்ணிட்டு போயிடுது. ரெண்டு பேரையும் பேஸ்மெண்ட்ல ட்ராப் பண்ணிட்டு இப்போ அந்த பேய் வேட்டையாட போடுறது வேற யாரையுமே இல்லைங்க, பாய் ஃப்ரெண்ட தான். அந்த பாய் ஃப்ரெண்டும் கிச்சன்ல தண்ணி குடிச்சிட்டு இருக்க அந்த டயானா அவனுக்கு எதிர்க்க நின்னுட்டு இருக்கு. டார்ச் அடிச்சு பார்க்கும்போது அங்க ஒண்ணுமே இல்ல. டார்ச் அப்படியே வேற பக்கம் திருப்ப அந்த பேய் ஓடி வந்து அவனை தூக்கி அடிக்குது. ஹீரோ கையில இருந்து டார்ச் கீழே விழுந்துட அந்த பேய் ஹீரோவை அட்டாக் பண்ண வருது. உடனே தன்னோட கையில இருந்த மொபைல ஆன் பண்றான். அந்த டிஸ்பிளேல இருந்து வர அந்த சின்ன வெளிச்சம் அந்த பேய் மேல பட்டு அந்த பேய் கிட்ட வராம பின்னாடி போகுது. டிஸ்பிளேல இருக்க வெளிச்சம் 30 செகண்ட்ஸ்க்கு தானே வரும். 30 செகண்ட்ஸ் ஆன உடனே மொபைல் டிஸ்பிளே லைட் ஆஃப் ஆகுது. உடனே அந்த பேய் மொபைலோட டிஸ்பிளேவை உடைச்சு போடுது. அங்கிருந்து நம்ம ஹீரோ வெளியே ஓட வெளிச்சம் இருக்க பகுதியில தான் அவன் ஓடிட்டு இருக்கான். அப்படியே ஒரு 2 செகண்டுக்கு இருட்டான பகுதியை கிராஸ் பண்ணும்போது இடத்துக்கு வந்து அந்த டயானா அவனை அப்படியே பிடிச்சி மேல தூக்குது. நம்ம ஹீரோ பாக்கெட்ல இருந்த ஒரு கார் கீ எடுத்து காரோட லைட்டை ஆன் பண்றான். இப்படி ஆன் ஆன உடனே அந்த பேய் அங்கிருந்து மறைஞ்சு போயிடுது. அப்படியே நம்ம ஹீரோ அங்கிருந்து கீழே விழ காரை எடுத்துட்டு அந்த வீட்டை விட்டு எங்கேயோ ஓடி போயிடுறான். அப்படியே பேஸ்மெண்ட்ல இருக்க அக்காவும் தம்பியும் தான் காட்டுறாங்க. அவங்க ரெண்டு பேருமே ரொம்ப பயந்து போயிருக்காங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா அவங்க ரெண்டு பேருமே டயானோட ட்ராப்ல மாட்டி இருக்காங்க. ஏன்னா இந்த பேஸ்மெண்ட்ல கொஞ்சம் கூட லைட் இல்ல. அவங்க கிட்ட இருக்க மெழுகுத்தி இன்னும் கொஞ்ச நேரத்துல அணைய போகுது. அவங்க ரெண்டு பேருமே அங்க வேற ஏதாச்சும் லைட் கிடைக்குதான்னு தேடி பார்த்துட்டு இருக்காங்க. அப்படியே மாடியில அவங்க அம்மாவை தான் காட்டுறாங்க. ஆல்ரெடி சொல்லியிருக்கேன்ல என் பசங்களை ஹர்ட் பண்ணாதுன்னு. உன்ன போய் என் ஃப்ரெண்டு நினைச்சேன் பாரு, நீ என் ஃப்ரெண்டு கிடையாது, என்னை வச்சுதானே இந்த உலகத்துக்குள்ள வர, இதுக்கப்புறம் உன்னால அது முடியாது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா இவங்க ஒரு மருந்தை ஒளிச்சு வச்சிருக்காங்க. இந்த மருந்தை போடுறது மூலயமா உங்களுக்கு மென்டல் இல்னஸ் கம்மியாகும். அதனால அவங்க அந்த டேப்லெட்டை போட ட்ரை பண்ண இதை பார்த்த டயானா ஒரே அடி அம்மா மயங்கிடுறாங்க. ரெபேக்காவை தான் காட்டுறாங்க. வேற வழி எதுவுமே இல்லாம அங்க கிடக்குற நிறைய பேப்பரை எடுத்து ஒரு நெருப்பு ஒண்ணு உருவாக்குறாங்க. பட் எவ்வளவு நேரத்துக்கு தான் அவங்களால அந்த நெருப்பு யூஸ் பண்ண முடியும்? வெறும் அந்த பேப்பர் காலியாகிற வரைக்கும் தான். அதனால வேற ஏதாவது லைட் கிடைக்குதான்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணி பாக்குறாங்க. அப்பதான் நம்ம மார்ட்டினுக்கு ஒரு அல்ட்ரா லைட் ஒண்ணு கிடைக்குது. அது வேற ஒண்ணுமே இல்லைங்க, அது ஒரு ப்ளூ கலர் லைட். அந்த லைட்டை மார்ட்டின் அவனோட அக்கா கிட்ட கொடுக்க, நீ இங்கேயே இரு, நான் இந்த லைட்டை வச்சுட்டு வேற ஏதாச்சும் லைட் கிடைக்குதான்னு சொல்லிட்டு பாத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் இன்டெப்தா அந்த ரூம்குள்ள போறாங்க. கொஞ்சம் கொஞ்சமா நம்ம ஹீரோயினும் உள்ள போக அங்க இருக்க எல்லா சுவரிலுமே ஏதோ எழுதப்பட்டிருக்கு. என்னன்னு பார்த்தா இந்த டயானா பேய் இவ்வளவு நாளா இந்த இருட்டுல செவுரு முழுக்க அவ ஃபுல்லா எழுதி வச்சிருக்கா. ஏன்னா அது ஒரு பேய், அது மட்டும் இல்லாம அது இருட்டுல மட்டும்தான் வாழும். அந்த பேய் எழுதி வச்ச நிறைய வாக்கியங்களை அவ பாக்குறா. நான் இந்த இருட்டு ரூம்ல மாட்டிக்கிட்டேன், சோஃபியாவை என்கிட்ட இருந்து பிரிக்க பாக்குறாங்க, நான் யாரையும் விட மாட்டேன், இந்த மாதிரி எல்லாம் அந்த பேய் ஆல்ரெடி எழுதி வச்சிருக்க. இத பார்த்து ரொம்பவே பயப்படுறாங்க நம்ம சோஃபியா. அந்த ரூம்ல நிறைய பொம்மைகள் அடக்கப்பட்டிருக்கு. இன்னொன்னா நம்ம ரெபேக்கா பாத்துட்டு வர இப்போ ஒரு பொம்மை அப்படியே திரும்பவும் பாருங்க, பார்த்தா டயானா. இங்கதான் நமக்குமே ஒரு கன்ஃபியூஷன் வரும். உங்க கையில ஆல்ரெடி லைட் இருக்கு, இருந்தாலும் இந்த பேயால எப்படி அவங்க முன்னாடி வர முடியுது? என்னன்னு பார்த்தா இது ஒரு அல்ட்ரா வயலட் லைட்டுங்க. இந்த லைட்னால நம்ம டயானா பாதிக்கப்படுறது இல்ல. ஆனா இந்த லைட்டை வச்சு நம்ம டயானாவை பார்க்க முடியுது. சடனா நம்ம ரெபேக்காவை பிடிக்கிறதுக்காக டயானா கைய கொண்டு வர உடனே அந்த லைட் பட்டு டயானாவோட கை பொசுங்க ஆரம்பிக்குது. என்னடான்னு பார்த்தா அந்த தம்பிக்காரன் தன்னோட கையில இருக்க ஒரு லைட்டை வச்சு டயானாவோட கையில அடிச்சிருக்கான். அது வந்து டார்ச் லைட்டுங்கிறதுனால டயானாக்கு எஃபெக்ட் ஆயிருக்கு. இருந்து அவங்க ரெண்டு பேருமே தப்பிச்சு மேல போக ரிபேக்கா அவளோட தம்பி கிட்ட சொல்றா, இந்த லைட்டை வச்சு நம்மளால டயானாவை பார்க்க முடியுது, அதனால என்னக்கா பிரயோஜனம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கேட்க, இவ்வளவு நாளா அவ வந்து நம்மள மறைஞ்சு மறைஞ்சுதான் வந்து அட்டாக் பண்ணிட்டு இருக்கா, அவளை திரும்பி அட்டாக் பண்ணலாம்னு நினைச்சாலுமே அது முடியாது, ஏன்னா அவ மறைஞ்சிடுவா. நான் இந்த லைட்டை வச்சு
நம்மளால அவள பார்க்க முடியும். அது எப்பயுமே நம்மளுக்கு ஒரு அட்வான்டேஜ் தான். அப்படியே இந்த சீனை கட் பண்ணி வெளிய தான் காட்டுறாங்க. நம்ம ஹீரோ இங்கிருந்து ஓடிட்டான் அப்படின்னு தானே நம்ம நினைச்சிட்டு இருந்தோம். ஆனா அவன் வெளியில போய் உதவிக்கு போலீஸ கூட்டிட்டு வந்திருக்கான். நம்ம ஹீரோவோ ரொம்பவே பயந்துட்டு, உள்ள என்னோட கேர்ள் ஃப்ரெண்டு மாட்டிட்டு இருக்கா. அவ கூட சேர்ந்து அவளோட தம்பியும் மாட்டிட்டு இருக்கான். அது மட்டும் இல்லாம உள்ள ஒரு பேயும் இருக்கு. ஃபிளாஷ் லைட்டை யூஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்றான். இத கேட்ட போலீஸோ இவன் ஏதோ போதையில உளறான் அப்படின்னு நினைச்சிட்டு உள்ள போறாங்க. உள்ள போயிட்டு அங்க இருக்க பேஸ்மெண்ட் கதவை உடைக்கிறாங்க. நம்ம பசங்க 2 பேருமே வெளியில ஓடி வராங்க. லைட்டை யூஸ் பண்ணுங்க, தயவு செஞ்சு லைட்டை யூஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்ல, திடீர்னு ஒரு சத்தம் ஒண்ணு கேட்க, வந்திருக்க 2 போலீஸ்ல ஒரு போலீஸோ யார் அதுன்னு சொல்லிட்டு அந்த இடத்த சர்ச் பண்ண போறாங்க. கையில கன் எடுத்துட்டே போனாலுமே தூரத்துல ஒரு உருவம் ஒண்ணு தெரியுது. அந்த உருவம் இவரை நோக்கி ஓடி வர, இவரும் அந்த உருவத்தை நோக்கி சுடுறாரு. அதுல இருந்து வர அந்த வெளிச்சத்துல அந்த பேய் மறைஞ்சு மறைஞ்சு வருது. சடனா கிட்ட வந்து அந்த போலீஸ அடிச்சு தூக்கிடுது. அங்க இருந்த இன்னொரு லேடி போலீஸோ இந்த போலீஸ அட்டாக் பண்ணி ஏதோ இழுத்துன்னு போறத பாத்துட்டு, சீக்கிரம் எங்களுக்கு அடிஷனல் ஃபோர்ஸ் அனுப்புங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அந்த லேடி போலீஸும் அதே இடத்தை நோக்கி போக, நம்ம ஹீரோயினும் எவ்வளவோ சொல்றாங்க, தயவு செஞ்சு இந்த அல்ட்ரா வயலட் ரேஸ் யூஸ் பண்ணுங்க, இதை வச்சுதான் அவளை பார்க்க முடியும். ஆனா இது எதையுமே அந்த போலீஸ் கேக்குறதா இல்ல. தயவு செஞ்சு 2 பேருமே வெளியே போங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே அந்த இடத்துக்கு தனியா போக, அப்ப நம்ம ரெபேக்காவோ நாம இங்க இருந்து தப்பிச்சாகணும், நம்ம கிட்ட லைட் வேற இல்ல அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. மார்ட்டினோ அதுக்கு இல்ல, கண்டிப்பா அம்மாவை விட்டு என்னால வர முடியாது அப்படின்னு சொல்றான். இங்க பாரு, நான் அம்மாவை கூட்டிட்டு வரேன், நீ இப்போ அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட தம்பிய ஒப்படைச்சிட்டு ஹீரோயின் உள்ள போலான்னு சொல்லிட்டு திரும்புறாங்க. அங்க பார்த்தா அந்த போலீஸ்காரி தான் இறந்து போய் தொப்புன்னு கீழே விழுறாங்க. அவங்க பின்னாடி அந்த டயானா, நம்ம ஹீரோயின் அங்கிருந்து ஓடி போயிடுறாங்க. அவங்க கையில ஒரு டார்ச் லைட்டும் ஒரு அல்ட்ரா வயலட் லைட்டுமே இருக்கு. அவங்க அம்மாவை தேடிட்டு ரெபேக்காவும் மாடிக்கு போக, அப்போ அந்த பேயோட வாய்ஸ் தான் கேக்குது, இங்க இருந்து போயிடு, உங்க அப்பா எப்படி செத்தாருன்னு நான் உனக்கு சொல்றேன். இதை கேட்ட ரெபேக்காவோ கொஞ்சம் கொஞ்சமா பின்னாடி போக, சடனா ஒரு கை ஹீரோயினோட பின்னாடி இருந்து வந்து பிடிக்க, ஹீரோயினும் அந்த பேயோட கைய பார்த்து டார்ச் லைட் அடிக்க, அந்த பேயோ ஹீரோயினை மேல இருந்து கீழே தள்ளி விட்டுருது. அப்பவுமே ஹீரோயினை விடாம அட்டாக் பண்ணிட்டே இருக்கு. சடனா அந்த பேயோட உருவம் கொஞ்சம் கொஞ்சமா பெருசாக உடனே ஒரு சத்தம் பின்னாடி கேக்குது, நான் ஆல்ரெடி உங்ககிட்ட சொல்லிருக்கேன் என் பசங்க மேல கை வைக்காதன்னு. உடனே நம்ம ரெபேக்காவோ, அம்மா நம்ம அப்பாவை கொன்னதே இவதாமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, இப்ப சோஃபியாவும் ஒரு புல்லட் அந்த பேய் மேல இறக்க, இது எதுவும் என்ன ஒன்னும் பண்ணாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேய் சொல்ல, உன்னை எதுவுமே என்னால பண்ண முடியாது, ஆனா என்னால என்ன எது வேணா பண்ணிக்க முடியும், நான் இருக்கிறதுனால தானே நீ இந்த உலகத்துல இருக்க, இன்கேஸ் நான் இல்லனா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே அவங்க தலையில கண்ணை வச்சுக்கிறாங்க. இத பார்த்த டயானாவோ நோ அப்படின்னு சொல்லிட்டு சோஃபியாவை பார்த்து ஜம்ப் பண்ண ஒரு புல்லட் சவுண்ட் கேக்குது. அவ்வளவுதான், அந்த பேய் நமக்கு காத்துல கரையிறத காட்டுறாங்க. நம்ம ரெபேக்காவும் அவங்க அம்மாவை பார்த்து பதறி அழுறாங்க. அவ்வளவுதான், அந்த இடத்துக்கு நிறைய போலீஸ் வராங்க. ஆம்புலன்ஸ்ல அவங்க 3 பேருமே உட்கார வச்சிருக்காங்க. ஹீரோயின், ஹீரோ அண்ட் அந்த சின்ன பையன். இதுக்கப்புறம் உங்களுக்கு நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஹீரோ சொல்ல, திரும்ப அந்த ஆம்புலன்ஸ்ல இருக்க லைட் பிளிங்க் ஆக ஆரம்பிக்குது. என்ன ஆனாலும் பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்றான். அதோட இந்த கதையும் முடியுது. அண்ட் இந்த கதை உங்க எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கீழே தெரியல பெல் ஐக்கனும் கிளிக் பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல கதையில் சந்திப்போம்.